ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஜியாங்பேக்கு கிளம்பிட்டா. நைட்டு நம்ம ஹீரோ, நான் உனக்கு 1 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே வரலனா நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஜின்யூ நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதான்னு கேட்க, அது ஷோராக சொல்ல முடியாதுங்கிறான். எஸ்ஸா நோவா பதில் சொல்லுன்னு கேட்கும்போது பதில் சொல்லன்னு கிளி வைக்கவும் போது நிறுத்தின்னு இருக்கான். நான் திரும்பி வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லி நைட்டு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இப்போ கையில் டிக்கெட்டோட கிளம்புறா. ஹீரோவோட ஃப்ரெண்டு சியோ இருக்கான்ல, அவனும் நம்ம ஹீரோயினோட கொலிக் தான், சொன்னல ஃப்ரெண்ட்ஸு. இந்த அழகிய பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வராமல் வேற யார் வருவாங்கிற மாதிரி சும்மா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, நான் வந்து சேர்ந்துட்டேன், பிக்கப் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், நீ எழுந்துட்டியா, சீக்கிரமாக சாப்பிட்ருங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு, உன் பாய் ஃப்ரெண்டா, எங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியான்னு கேட்க, அதெல்லாம் சொல்லவே முடியாதுன்ட்டு போயிட்டு இருக்கான். எங்கள் ஹீரோ ஆமுக்குட்டியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோன்ட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறான். அப்படியே இங்கே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததும், கொலீக்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க, போனதுலேருந்து டபுள் வேலை ஆக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோன்னா சொல்ல, நான் இங்கே வேற வேலையை தான் வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு காயப்பாக்க வந்தா. அவன் பார்த்ததும் வெல்கம் ஹோம்னு ஹக் பண்ண வரான். ஏய் என்ன பண்ணுற நீ, நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணவும், சரி எத்தனை நாள் இங்கே இருக்க போற, ரொம்ப நாள் இருக்க போறியான்னு கேட்க, ஹீரோயின் கிட்ட இருந்து பதிலே இல்லை. சரி சரி உனக்கு இதுதானே தேவைன்னு வாங்கோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தவன், அவசரப்படாத பொறுமையாக பார்க்கலாங்கிறான். நீ அவர் நம்பர் கூட நான் மீட் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது, அது எப்படிமா, நீ எங்களோட எம்ப்ளாயே இல்லாதப்போ கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறது தப்புங்க. ஹீரோயின் திரும்பவும் பதிலே பேசாம மறிச்சு பார்க்கவும், சரி சரி நாளைக்கு 2 மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நானும் வர சேர்ந்து பார்க்கலான்ட்டு இருக்கான். அப்போ சியோ உடனே வாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலான்னு ஒன்னா ஃபோட்டோ எடுத்து அவன் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். இதை ஹீரோ பார்த்துட்டான், செங்கிட்ட சொல்லிட்டான் போல, டே மச்சான் உன்னோட கல்யாண வாழ்க்கை கடுமையான கஷ்டத்தில் இருக்குன்னு தான் தோணுது. அவன் பாஸ் ரொம்ப பணக்காரன், உன் கையை விட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க, நீ அப்படியே ஒன்று சேர்ந்துட்ட மாதிரி பேசுறியங்கிறான். ஃபேங்கியாக்கு அவன் புருஷனை பிடிக்கவே பிடிக்காது, அதான் டிவோர்ஸ் பண்ண எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க, பட் இப்போ கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கு, பரவாயில்ல விட பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன். டே நம்ம 2 பேரோட சுச்சுவேஷன் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமே ஆகிடுச்சுன்னு சொல்ல, அப்படியே சாமி அப்படியே பொண்டாட்டிக்கிட்ட எல்லாமே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ பொண்டாட்டி திரும்பி வர்றதுக்கு என்கிட்ட வழி இருக்கு. இந்த பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்களோட இன்டிமேட்டாக கொஞ்சோண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டால் போதும், பறந்து அடிச்சுட்டு வந்துடுவான்னு பேசும்போதே கரெக்டாக லூசி வந்துட்டா. அவன் நம்ம செங்கோட ஒரு பிஸ்னஸ் பேச வந்திருக்கா. பரவாயில்லையே நல்லா தான் இருக்குன்ட்டு உனக்கு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரேன்ட்டு வந்தவன், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அவளுக்கு அப்போ கால் வருவோம், அவன் கிளம்பிட்டாலாம். நிச்சயமா உன் பொண்டாட்டி திரும்பி வந்துடுவாங்க, அதெல்லாம் பண்ண வேணா கம்மனு விடுறாங்கிறான். ஆல்ரெடி போஸ்ட் போட்டாச்சுப்பா, எனக்கு நன்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்ட்டு போயிட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டா. இந்த பாஸோ விடவே மாட்டான், எப்போ திரும்பி வர, அட்லீஸ்ட் வா டின்னராவது போயிட்டு வரலான்னு கூப்பிட வரவே மாட்டேங்கிறா. ஏன் உன் பாய் ஃப்ரெண்டுக்காக பயப்படுறியா, ஜஸ்ட் அவன் கிட்ட கேட்டுட்டே வா, அவன் என்ன வேணா சொல்ல போறான்னு கேட்க, நான் அவனோட பொறாமையை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் லீகலாக கல்யாணமே பண்ணியாச்சு, சீக்கிரமாக வெட்டிங் இன்வைட்டும் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பாத்தியாடா, இதுக்கு தான் உன்னை நம்புன்னு சொல்கிறதுன்னு சியோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினோட பாட்டி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட பாட்டி டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்களா, ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களாமா. ஆனால் ஹீரோவோட பாட்டியோ, எனக்கு அடிபட்டு 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், உன்னோட தகவல் தொடர்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி ஓட்டுறாங்க. ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்கன்ட்டு ஹீரோ அவங்கள உட்கார வச்சுட்டு போக, எதுக்கு கேவலமாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, நல்லாவே இல்லை, நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கேர் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும்னு பேச, என்னடி இங்கே சண்டை போடுறதுக்காக வந்தேன்னு இவங்க கேட்கவும், உண்மையாகவே சொல்கிறேன், இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணலனா நான் இங்கே உங்களை பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஜீனியோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவன் உங்களை மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பையன் சொல்ல, ஆமாம் உன் பேத்தியும் எங்கோ உன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதில் ஹீரோவை பார்த்து எப்போ வெட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, மெங்கோ வெளியே ஊர் போயிட்டால, ஸோ மெதுவாக பார்த்துக்கலாங்க, அது எப்படி அப்படி இப்படி நாச்ச போச்சான்னு கத்த பாட்டிக்கும் கோவம் வந்துருச்சு. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவே ஓடிட்டான். ஹீரோயினோட பாட்டி பார்க்க வாங்கிட்டு வந்த பொருளை கூட எடுத்துகிட்டே போயிட்டாங்க. அப்படியே நைட்டு போல் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு வீடியோ காலை போட, இப்போ வாட்சி என் ஞாபகம் உனக்கு வந்ததேன்னு அவன் கேட்குறான். மத்தியானம்லாம் உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீ பிஸ்னஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன், அதனால தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலங்க, உங்களோட ரியூனியனை நான் கேஷுவலாக தானே எடுத்துக்கிட்டேங்கிறான். நாங்கள் கொலீக்ஸ், பட் உன்னோட விஷயம் வேற, அவள் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான்னு சொல்ல, அடேங்கப்பா செங்கோட ட்ரிக் நல்லா வேலை செஞ்சிருக்க போலேங்கவும், அட பாவி அப்போ வேணும்னே என்னை பொறாமப்படுத்துறதுக்கே இப்படி போஸ்டர் போட்டிங்களான்னு கேட்கவும், இப்படி உளறிட்டமேன்னு ஹீரோக்கு பதிலே இல்லை. டார்லிங் ஒரு நாள் கூட முடியல, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்,
நீயும் என்ன மிஸ் பண்ணுறியான்னு கேட்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. உன் பாட்டி என் பாட்டியை பார்க்க வந்தாங்க, 2 பேருக்கும் சுத்தமாக ஒத்துக்காது போலேயேங்க. சின்ன வயசில் ஒரே பையனை லவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிறா. சச்சா, அவங்க 2 பேருக்கும் டேஸ்ட்டே ஒத்து போகல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவன் பேசிகிட்டு இருக்க. ஆஸ் அ பிரைடா நம்மளோட வெட்டிங் பிளானை சீக்கிரமாகவே நான் போடணுங்கும் போது, ஆமாம்மா எப்போ வந்து இந்த சார்ஜரை ஏற்றுக்க போகிறேன்னு கேட்குறான். எனக்கும் வர ஆசை தான், நான் இன்னும் அந்த வாங்க மீட் கூட பண்ணல தெரியுமாங்கிறா. சீக்கிரமா வா, பாட்டிமா உன் லிப்ஸ்டிக்கை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க பாரு, நாய்க்குட்டிக்கெல்லாம் கூட போட்டு விட்டுருக்காங்கன்னு காட்ட. பரவாயில்ல விட விட எல்லாம் பண்ணிட்டு போட்டு சந்தோஷமாக இருக்கட்டுங்கும் போது காலிங் பெல் அடிக்குது. சரி நீ படி, எனக்கு ஃபுட் டெலிவரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு காலை கட் பண்ணுறா. பட் அது கட்டே ஆகலை, டச் ஆகலை போல கரெக்டா. இங்கே வந்தவனோ அந்த காய் பையன். என்னை விட உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க வேறு யாருமே கிடையாது. என்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டனால நீ போய் சொல்லுவியா? அதை என்ன நம்புறதுக்கு நான் முட்டாளான்னு கேட்க, என்ன பேசுற? உன்னை வெறுப்பேற்றதுக்கு நான் ஒருத்தனை கல்யாணமெல்லாம் பண்ணுவேனான்னு இவ பேச, அவங்க இப்படி வெளியே பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஹீரோக்கு நல்லா கேட்குது. கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். வா உள்ள போய் பேசலாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்கிறா. ஓ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி அவனை மீட் பண்ண? அவன் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க? அவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுங்கிறா. இல்லாத ஒரு ஆளை வச்சு இன்னும் எத்தனை போய் தான் சொல்லுவேன் பாரு, உன்னாலேயே சமாளிக்க முடியலங்க. இவளுக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பேசுற நீ? என்ன பக்கத்தில் லூசி இருக்காளான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாரு மேங், நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல உனக்கு கொஞ்சம் கூட இது தெரியலையா? முன்னாடியே சொல்லியிருக்கணும் தான், பட் என்னோட பேரண்ட்ஸ் உன்னை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக உன்னையும் வளர்த்து விட்டுட்டு இருந்தேன். அவங்க இல்லாமல் நமக்கு ஃப்யூச்சரும் கிடையாதுல்ல. ஸோ உன்கிட்ட ஜஸ்ட் ப்ளே பண்ணுனால நான் நினைக்கவே கிடையாதுங்க. பட் என்ன பண்ணுறதுக்காய், நான் உன்னை லவ்வே பண்ணலையேங்கிறா. நீ ஆசைப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டை நான் இப்போ வாங்கிட்டேன், அதனோட கீ இந்தா, நீ இருக்கன்னு மட்டும் சொல்லு, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு இவன் பேசுறதெல்லாம் கேட்டவன் அப்படியே காலை கட் பண்ணி விட்டுட்டான். இங்கே நம்ம ஹீரோயினும், என்ன ட்ராமா பார்த்துட்டு வந்து உளறிட்டு இருக்கியா? நாளைக்கு நான் வாங்க மீட் பண்ணும், அதுதான் எனக்கு இப்போதைக்கு தேவைங்க. நான் இல்லாமல் அவனை நீ மீட் பண்ணிடுவியா? இதில் நீ சொல்கிற உன்னோட ஹஸ்பண்டால் வந்து ஹெல்ப் பண்ணிட முடியுமான்னு கேட்க, காய் அந்த வாங்க நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். என் அம்மா கேஸை நான் தனியாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டும் நீ போகலைன்னா நாளைக்கு உன் கம்பெனி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவேன் மிரட்டிட்டு போயிட்டா. அப்போ கூட இவன் போய் தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த வாங்க மீட் பண்ணுற மீட்டிங்கே கேன்சல் பண்ணி விட்டுட்டான். இங்கே படுத்தா ஹீரோக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நினப்பெல்லாம் அங்கே மட்டும்தான் இருக்குது, சோறு தண்ணி கூட இறங்குறது இல்லை. எங்கே ஹீரோயினும் 2 மணிக்கு அந்த வாங்க மீட் பண்ணலான்னு வந்து உட்காந்தா ஆளே காணோம். சியோ கால் பண்ணி விசாரிக்க, எனக்கு தெரிஞ்ச காய் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், வேற ஏதாவது வழிதான் பார்க்கணுங்கும் போது, அவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, இரு நான் விசாரிச்சு சொல்கிறேன்னு அந்த வாங்கியிருந்த ஹோட்டலை சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓடி போய் அங்கே விசாரிச்சா அவன் இந்த ஹோட்டலை விட்டே காலி பண்ணி காலையிலேயே போயிட்டானாமா. செம்ம கடுப்பில் காய்க்கு கால் பண்ணி திட்டேன், ஏம்மா இப்போ வருத்தப்படுறியா? அவ்வளோ ஒன்றும் லேட் ஆயிடல, நான் சொன்னதை நீ ஏற்றுக்கிட்டேனா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேங்க. பதிலே பேசல. ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கவும் அப்படியே சீசைடில் வந்து நின்றுக்கிட்டு, எனக்கு இன்னைக்கு மூட் சரியில்லை, நீ தான் என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு ஹீரோக்கு கால் பண்ண. என்னெல்லாம் பண்ண முடியாதுங்கிறான். ஏன் வேற ஒய்ஃபை பார்த்துக்கிட்டே என்ன ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்கவும், ஏன்னா இப்போ நான் என்னோட ஒய்ஃபையே பிடிக்க போகிறேன், கம்ஃபர்ட்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க. திரும்பி பார்க்குறா, வந்து நிற்கிறது ஹீரோ. அவன் பார்த்து சிரிக்க இவளுக்கு ஒரே சந்தோஷம். நேராக ரூமுக்கு போய் முதல் ரொமான்ஸ் தான். வளைச்சி கிஸ் எல்லாம் போட்டுட்டு, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்கும்போது, உன்னை பைத்தியத்தை விட மோசமாக மிஸ் பண்ணான்னு தான் வந்தேங்கிறான். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், பட் கோவமோ பொறாமையோ படக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸாக கோவப்பட மாட்டேன், பட் பொறாமப்படுறது நீ சொல்கிறத வச்சு தான் முடிவு பண்ணுங்க. நேற்று காய் நம்ம கால் கட் பண்ணதும் வந்தாங்க, நான் பேசினது எல்லாத்தையுமே கேட்டேன், ஏன்னா காலே கட் ஆகலைங்கிறான். அவனும் கரெக்டாக தான் சொன்னான், என்னால் உனக்கு எதையுமே கொடுக்க முடியாதுங்க, நீ கொடுக்குறத மற்றவங்களால கொடுக்கவே முடியாதுங்கிறா. அப்படியா? உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. உன்னோட அழகான முகம், ஓவர் ஹேண்ட்ஸமாக இருக்கியே, நம்மளோட வெட்டிங் முதல் நைட் அன்னைக்கு நீ என்னை ஒய்ஃப்னு கூப்பிட்டியே, அதுக்கு ஈடு இணையா எதுவும் வராதுன்னு சொல்ல. டார்லிங், நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு கிஸ் பண்ண வரும்போது கரெக்டாக காய் கால் பண்ணி கெடுத்து விட்டுட்டான். நேற்று நான் குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டேன், பட் அந்த வாங்க மீட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க, அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. என் ஹஸ்பண்டே வந்துட்டாரு, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஹஸ்பண்டே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. எனது உன் ஹஸ்பண்ட் வந்திருக்கானா? அப்போ வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சியோ கேட்டு கூப்பிட்டேன். சச்சா, நாங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கோம், அப்புறமா பேசுகிறேன்னு காலை கட் பண்ணி விட்டுட்டா. பாத்தியாடா, ஹஸ்பண்டே வந்துட்டானாமா, அவன் ஆளை கூப்பிட்டு வந்து நடிக்கவா போகிறேன், இப்போவாது நம்பி தொலையண்டாங்க. ஆமாம்ல, நீயும் அவனை பார்த்ததில்ல, நானும் அவனை பார்த்ததில்ல, கண்டிப்பாக இது நடிப்பாதான் இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தியமே ஆயிடுவான் போல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை கட்ட செங்கு கால் பண்ணி,
ஒரு மொட்டையன் ஹீரோயின் அம்மாவோட ரிங்க போட்டிருந்தான்ல, அவன் இப்போ ஜியாங் பேல தான் இருக்கானாமா. இவங்க போட்ட கேஸ்ல எல்லாம் உள்ள போனவன் இப்போ திருந்தி வந்து ஒரு டீ கடையை போட்டு செட்டில் ஆகிட்டான். அதனோட அட்ரஸை சென்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கான். ஹீரோயின் அவனே ரவுடியை பார்க்கணுமான்னு கேட்கும்போது ஒரு க்ளூ கிடைக்குதுன்னா ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லையேங்கிறான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.